ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். இன்றைக்கி நம்ம டே 6ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெட்டல்ஸ் அண்ட் ஃப்ளார்ஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி போடக்கூடாது, எப்படி போடணும் அப்படின்னு தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எப்படி போடக்கூடாது அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி போடுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பெட்டல் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃப்ளாருக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பெட்டல் தான் பார்க்க போகிறோம். இப்படி வளைச்ச மாதிரி பெட்டல் வந்து போடக்கூடாது. நான் என்ன மாதிரி போடுறேன் அப்படின்னு பாருங்கள். அதை நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த தப்பை வந்து மறுபடியும் பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி போடக்கூடாது. இப்போ நான் எப்படி போடணும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு பெட்டல் இருக்குது, ஒரு ரவுண்ட் போடுறோம் அப்படின்னா அதில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் வந்து பெட்டல் போடணும். வளைச்ச மாதிரி போட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளார் வந்து நீட் ஃபினிஷிங்காக கிடைக்காது. இப்போ பாருங்கள் நான் எப்படி போடுறேன் அப்படின்ட்டு. இப்போ நான் ஒரு ரவுண்ட் போட்டுட்டேன். இப்போ இதில் வளைச்ச மாதிரி பெட்டல் போட்டேன்னா அடுத்த பெட்டல் போடும்போது நல்லா இருக்காது. இப்போ நான் போடுற பெட்டலுக்கும் அந்த பக்கம் இருக்க பெட்டலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த மாதிரி வளைச்ச மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளார் வந்து கரெக்டாகவே வராது. இப்போ நான் போடுறேன் பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டான ரவுண்ட் போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு நீட்டான ஃப்ளார் கிடைக்கும். இப்போ பாருங்கள் நான் தனியாகவும் ஒரு பெட்டல் போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் போடணும், வளைச்ச மாதிரி போடக்கூடாது. இந்த பெட்டலே கொஞ்சம் நீளமாக கூட பண்ணிக்கலாம், ஆனால் வந்து வளைச்ச மாதிரி போடக்கூடாது, இப்படி போடக்கூடாது. சரிங்களா? உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. நீங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் குரூப்பில் கேளுங்க. இப்போ செகண்ட் பெட்டல் எப்படி போடக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். ஹைபிஸ்கஸ் பெட்டல் இருக்குது இல்லைங்களா, அதை தான் நம்ம இப்போ போட போகிறோம். மேலே வந்து ஜிக்ஸாக் மாதிரி நல்லா ஷார்ப்பாக கொடுக்கணும். இந்த மாதிரி பெண்ட் பண்ண மாதிரி கொடுக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ நான் போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் போடணும். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு நான் ஃப்ளாரில் போடும்போது நான் கரெக்டாக உங்களுக்கு கரெக்டான ஷேப்பில் வந்து நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் உங்களுக்கு பெட்டல்ஸோட டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் தனித்தனியாக போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி போடக்கூடாது. மேலே வந்து கர்வ் வர மாதிரி போடக்கூடாது. இப்படி நம்ம ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு அது மேலே நம்ம பெட்டல்ஸ் போடுறோம் அப்படின்னா நீட்டாக ஒரு ஃப்ளார் மாதிரி தெரியணும். இந்த மாதிரி கர்வ் போட்டிங்கன்னா அந்த நீட் ஃபினிஷிங் அந்த ஃப்ளாரில் வந்து கிடைக்காது. அதனால தான் நான் தனித்தனியாக பெட்டல்ஸ் போட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ அடுத்த பெட்டல் பார்த்திங்கன்னா ஷேப்பில் போடக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து போட்டுட்டு மேலே வந்து ஜாயிண்ட் ஆகாமல் கேப் இருக்கணும். இப்போ இதே மாதிரி நான் மெஹந்தியில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த பக்கமும் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டுட்டு மேலே மட்டும் ஸ்பேஸ் விட்டுறணும். இப்போ நீங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஷேப்பில் போட்டுடுறீங்க. அதுதான் மிஸ்டேக் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் பெட்டல் பாருங்கள், 3 பெட்டல் இருக்க மாதிரி, ஒரே இதழில் 3 இருக்க மாதிரி. இப்போ நான் எப்படி போடுறனோ அந்த மாதிரி தான் போடணும். ஃபஸ்ட்டு நான் போட்டிருங்க பாருங்கள், 3மே வந்து சரிசமமாக போடக்கூடாது. இல்லை 1 வந்து மேலே 1 வந்து கீழே போட்டுட்டு 2 பெட்டலையும் மேலே மேலே இருக்க மாதிரி போட்டுறீங்க. இந்த மாதிரி போடக்கூடாது. ஃபஸ்ட்டு 1 வந்து கீழே இருக்கணும், அதுக்கப்புறம் மேலே ஷார்ப்பாக இருக்கணும், அதுக்கப்புறம் தான் மறுபடியும் கீழே இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு இந்த பெட்டல் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஹைபிஸ்கஸ் பெட்டல்லையே வந்து இப்படி பாருங்கள் நான் எப்படி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உள்ளார இப்படி இந்த பக்கம் ஒரு கர்வ் அந்த பக்கம் ஒரு கர்வ் கொடுத்து நடுவில் மட்டும் நம்ம ஜிக்ஸாக் மாதிரி கொடுத்தாலும் அதுவும் ஒரு பெட்டல் மாதிரி தான் இருக்கும். தென் இப்போ ஃப்ளார்ஸ் பார்க்கலாம். ஃப்ளார்ஸ் நான் போட்டு வச்சிட்டேன். இப்போ நிலா ஷேப் பெட்டல் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, இந்த பெட்டலை வந்து ரொம்ப ஒல்லியாக போடக்கூடாது. ஒல்லியாக போட்டு அதில் வந்து ஃபில் பண்ணக்கூடாது. சரிங்களா? நல்லா கொஞ்சம் அகலமாக இருக்க மாதிரி. இப்போ நான் கீழே ஒரு பெட்டல் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி போடணும். இப்போ நான் போடுற மாதிரி பெட்டலை வந்து நல்லா சன்னமாக ஒல்லியாக போடக்கூடாது. நிறைய பேர் இந்த மிஸ்டேக்கு தான் பண்ணுறீங்க. நான் பார்த்த வரைக்குமே இந்த மிஸ்டேக் தான் நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க. இப்படி பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்படி அகலமாக போடணும். அந்த பெட்டல் வந்து நல்லா விரிஞ்சிருக்க மாதிரி போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ஃப்ளாருக்கு மேலே கொடுக்கும்போது நல்ல ஒரு பெரிய ஃப்ளார் மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு நான் இப்போ போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஓரளவுக்காச்சும் அகலமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஃப்ளாரோட ஃபினிஷிங் வந்து கொண்டு வர முடியும். இந்த ஃப்ளார்லேயே நீங்கள் வந்து ஒல்லியான ஃப்ளார் போட்டிங்கன்னா, ஒல்லியாக அந்த மேலே இருக்க அந்த பெட்டல் போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்காது. உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நீங்களும் நம்ம மெஹந்தி கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் போட்டிருக்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் ஃப்ளார் போடணும். நெக்ஸ்ட்டு ஃப்ளாரும் இதே மாதிரி நான் ஒரு ஸ்பைரல் போட்டு மேலே வந்து ஹம்ஸ் நான் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்னோடய மெஹந்தி டிசைன்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ஸில் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோடய ஒர்க்கு, ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்கு எல்லாமே பாருங்கள். தென் இப்போ மேலே ஒரு அந்த ட்ரையாங்கிள் ஷேப் பெட்டல் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பெட்டலை தான் நம்ம இதில் போட போகிறோம். இப்படி
போட்டுட்டு நம்ம அப்படியே விடக்கூடாது. கடைசியா இது எல்லாமே போட்டுட்டு நம்ம சைடா போல்டு பண்ணிக்கணும். போல்டு பண்ணுனா மட்டும் தான் நம்மனால நீட் ஃபினிஷிங்கா ஒரு ஃப்ளார வந்து கொண்டு வர முடியும். இந்த ஃப்ளாருக்குன்னு இல்ல, எப்பயுமே நான் வந்து கிளாஸஸ்லயே சொல்லியிருப்பேன். எந்த ஒரு டிசைன் ஆகட்டும், எது குடுத்தாலும் ஒரு ஃபிகர் ஒர்க் ஆகட்டும், கடைசியா வந்து சைடுல போல்டு பண்ணிட்டோம்னா மட்டும் தான் நம்மளுக்கு ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். உங்களுக்கு நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒருத்தங்க கைட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணி தாராளமா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாருங்க, இந்த மாரி ஒரு ஸ்பைரல் போட்டுட்டேன். இப்போ நான் ஒரு பெட்டல் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. கீழ இருக்க ஃபர்ஸ்ட்டு பெட்டல் வந்து நார்மல் ஃப்ளார்ஸ்க்கு வந்து போடுற பெட்டலு. இப்போ மேலே ஒரு பெட்டல் போட்டிருக்கிறது வந்து ரோஸ்க்கு போடுற பெட்டலு. இப்போ நான் ரோஸ்க்கு போடுற பெட்டல் தான் போட்டுட்ருக்கேன். உள்ள வந்து அந்த குழியாட்டம் வரக்கூடாது. ஒரு பெட்டல்ல வந்து ரொம்ப கீழாவ வரக்கூடாது. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பெட்டலுக்கும், இன்னொரு பெட்டலுக்கும் நடுவுல தான் ஒரு பெட்டல போடணும். நீங்க என்ன மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்னும் நான் சொல்லிக் குடுக்குறேன். பாருங்க. இப்ப நான் போடுறத நீங்க கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப ஒரு பெட்டலுக்கும், இன்னொரு பெட்டலுக்கும் நடுவுல தான் வந்து இன்னொரு பெட்டல போடணும். புரியுதுங்களா? இந்த மாரி உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஃப்ளார் வேணும்னாலும், அவ்வளோ பெரிய பெட்டல் வந்து நீங்க போட்டுட்டே போலாம். இப்ப 2 பெட்டல் இருக்குன்னா, அந்த 2 பெட்டலுக்கு நடுவுல ஒரு ஃப்ளார், ஒரு பெட்டல் போடணும். புரியுதுங்களா? புரியல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்ல கேளுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், சைட்ல வந்து போல்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேனா, இந்த மாரி போல்டு பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரியல் ஃப்ளார் கிடச்சிரும். உள்ள வந்து இப்ப அந்த ஒவ்வொரு பெட்டலுக்குள்ளேயுமே நம்ம லைட் ஷேட் குடுக்கலாம். நான் ஆல்ரெடி கிளாஸஸ்லேயே வந்து லைட் ஷேடிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லிக் குடுத்துருப்பேன். அத நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நீங்க இந்த ஃப்ளார்ல என்ன மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்னு சொல்றேன். இந்த மாரி பெட்டல் போட்டுறீங்களா? ஃபர்ஸ்ட் லைன். அடுத்து என்ன பண்றீங்க? அடுத்த லைனு அப்படியே போடுறீங்க. அந்த பெட்டலுக்கு மேலேயே போடுறீங்க. என்ன சொல்லியிருக்கேன்? 2 பெட்டல் இருக்கு அப்படின்னா, அந்த 2 பெட்டலையும் சேர்த்து ஒரு பெட்டல் மேல போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படியே போட்டுறீங்க. இப்போ ஒரு பெட்டல் இருக்குன்னா, அந்த பெட்டலுக்கு மேலேயே வந்து இன்னொரு பெட்டல வந்து போட்டுட்டிங்கன்னா, உங்களுக்கு அது ஒரு நீட்டாவே கிடைக்காது. ஃப்ளார் மாரியே கிடைக்காது. சரிங்களா? இந்த மாரி போடாதீங்க. இத வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த மாரி போட்டுட்ருக்கீங்க அப்படின்னாலும், இனிமேல் இந்த மாரி போடாதீங்க. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் ஷேப் பெட்டல் இருக்கு இல்லைங்களா? அந்த பெட்டல் எப்படி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறேன். அந்த மாரி கண்டிப்பா போடாதீங்க. இந்த மாரி ஃப்ளார் போட்டுட்டு, மேல வந்து ஷேப்ல குடுக்காதீங்க. ஷேப்ல குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அது ஒரு ஃப்ளார் மாரியே ஒரு லுக் கிடைக்காது. இந்த மாரி ஒரு ட்ரையாங்கிள் மாரி கொஞ்சமா குறுக்கி வளைச்சு போட்டிங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு நீட்டா கிடைக்கும். உங்களுக்கு நம்ம கிளாஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். புரியல அப்படின்னா வாட்ஸ்அப்ல கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.